ஒன்றான மெய்தேவனாக இருக்கிற பிதாவாகிய தேவனாலும் அவருடைய சொந்த குமாரனாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இரக்கமும் உண்டாவதாக. இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய பரிசுத்தமுள்ள பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை பற்றி படிக்கப் போகிறோம். அது பல கிறிஸ்தவர்கள் மத்தியில் தவறான புரிதல் உள்ள ஒரு காரியம். அது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது தம்முடைய சீஷர்களுக்கு கடைசி உரைத்த பொழுது அவர் சொல்லிய அந்த வார்த்தை வேறொரு தேற்றரவாளன். அந்த சத்தியத்தை பற்றி நாம் இன்றைக்கி படிக்க போகிறோம். யார் அந்த வேறொரு தேற்றரவாளன்? இயேசு கிறிஸ்து யாரை பற்றி அதில் சொல்லுகிறார் என்ற விஷயத்தை நாம் படிக்கப் போகின்றோம். எல்லாரும் ஜெபத்தோடு இந்த காணொலியை பார்க்கும்படி உங்ககிட்ட நான் அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். என்னுடைய மொழி ஓரளவு உங்களுக்கு புரியும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அது புரியவில்லை, இன்னும் தெளிவாக பேசுவேன் என்றால் தயவுசெய்து இந்த கமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய கேள்விகளையும் உங்களுடைய கருத்துக்களையும் தயவாக தெரிவிக்கும்படி உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். எப்பொழுது நாம் இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி, இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி, நாம் அனைவரும் இருந்த இடத்துல இருந்து கண்களை மூடி தேவனிடத்தில் நாம் ஜெபித்து இந்த காரியத்தை நாம் ஜெபத்தோடு ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரமபிதாவே, இந்த பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பிதாவே, இந்த நேரத்தில் ஒன்றான மெய்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவும் அறிவதை நித்திய ஜீவன் என்று உடைய குமாரன் மூலமாக திருவுளம் பற்றின தேவனே, அப்பா, இந்த அறிவை அறிகிறதுக்கு விரோதமாக எழும்புகின்ற ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு துறைத்தனங்களின் அதிகாரத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் நாங்கள் கடிந்து கொள்கிறோம். இதாகவே இந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு உடைய ஒரே பிறந்த குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி தேவனை எங்களை வழிநடத்த முடியாக ஜெபிக்கிறோம்ப்பா. பிதாவே, இந்த சத்தியம் இது பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் பிதாவே அவருடைய இருதயத்தின் கண்களை நீங்கள் திறக்கும்படியாக, இந்த சத்தியத்தை அறிவை அடைகிற அவர்கள் உம்முடைய ஒரே பிறந்த குமாரன் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர்கள் ரட்சிப்பு அடைவதற்கு கிருபை பாராட்டுங்க. தேவனை பேசுகின்ற என்னையும் பிதாவே உம்முடைய பரிசுத்த ஆவியினால், உம்முடைய குமாரனுடைய ஆவியினால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம்பா. இயேசுவின் நாமத்தின் வழியாக இந்த விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்களுக்கு இந்த காணொலியை பார்க்கின்ற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் செய்திக்குள்ளாக கடந்து போகலாம். வேறொரு தேற்றரவாளன் அப்படின்ற காரியம். இது முதல்ல எங்கே வருது பார்த்தீங்கன்னா, சீஷர்கள், கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்களில் ஒருவராக இருந்த யோவான் என்ன பண்ணுறாரு, இந்த யோவான் காஸ்பிள், அதாவது யோவான் சுவிசேஷத்தை எழுதுகிறார். நீங்கள் இந்த தேற்றரவாளன், அதாவது ஆங்கிலத்தில் கம்ஃபர்டர் என்ற வார்த்தை மற்ற 3 சுவிசேஷங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது. மத்தேயுலையோ, மார்க்கிலேயோ, லூக்காலேயோ இந்த தேற்றரவாளன் என்ற வார்த்தையை நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த யோவான் எழுதின இந்த சுவிசேஷத்தில், யோவான் சுவிசேஷத்தில் மட்டுமே இந்த தேற்றரவாளன், அதாவது இது கிரேக்கத்தில் பிராக்லிட்டோஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த வார்த்தை 4 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதே தேற்றரவாளன், இந்த பிராக்லிட்டோஸ் என்ற வார்த்தை அதே யோவான் சுவிசேஷன், அதாவது யோவான் சீசனால் அவருடைய லெட்டரில் 1 யோவான் அந்த லெட்டரில் என்ன பண்ணியிருக்காரு, இதே வார்த்தை, இந்த பிராக்லிட்டோஸ் என்ற கிரேக்க வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார். யோவானால் இந்த வார்த்தை 5 முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அது 4 முறை யோவான் சுவிசேஷத்திலே இருக்குது. ஒரு முறை யோவான் கடைசி முறை, 5வது முறை பார்த்திங்கன்னா அது 1 யோவானில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரி, நாம் காலம் தாமதிக்காமல் செய்திகளாக போகலாம். முதல் வார்த்தை, இந்த வார்த்தை என்ன பண்ணுறோம் தியானிக்க போகிறோம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வசனத்தை வாசித்தோம்னால், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். இந்த வசனத்தை படித்தோடனே எல்லாருக்கும் என்னன்னா, இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, வேறொரு தேற்றரவாளனை பற்றி பேசுகிறாரு.
அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. அப்போது உங்கள் இடத்துல நான் ஒரு கேள்வியை வைக்கிறேன். அப்போது இயேசு கிறிஸ்து வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்கிறார்னா, அப்பொழுது இப்பொழுது இருக்கிறவர் யார் என்று பார்த்தோம்னா, அது அப்போ எதிர்மனையாக, அதாவது வேறொரு தேற்றரவாளனா இப்போ இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் தேற்றரவாளன் என்று நாம் இந்த வசனத்தில் புரிந்து கொள்ள முடியுது. இயேசு கிறிஸ்து ஒரு தேற்றரவாளனாக இருக்கிறாரு, சீசர்கள் பூமியில் மாம்சத்தில் இருக்கிறாரு என்று நாம் புரிந்து கொள்ள முடியுது. அதனால தான் வேறொரு தேற்றரவாளன் நான் என்ன பண்ணுவேன், பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வார், அப்பொழுது அவர் உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன் என்றால் நான் பிதாவிடத்தில் என்ன பண்ணுவேன், ரெக்வெஸ்ட் பண்ணுவேன். இங்கிலீஷில் பார்த்தோம்னா ஐ வில் ஆஸ்க் த ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அவரிடத்தில் நான் கேட்டுக்கொள்வேன், அவரிடத்தில் நான் ஜெபிப்பேன், அவர் உங்களுக்கு தேற்றரவாளனை உங்களுக்கு என்ன பண்ணுவார், வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்கிறாங்க. அது தேற்றரவாளன் என்ற வார்த்தைக்கு இங்கிலீஷில் கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது 4 முறை யோவானால் இந்த சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஒரு முறை அவருடைய லெட்டரில், அவருடைய 1 யோவான் நிருபத்தில் என்ன பண்ணியிருக்கு, எழுதப்பட்டிருக்குது. சரி, பார்க்குறோம் இங்கே ஐ வில் ப்ரே, அதாவது எப்படி இது வேறு மாதிரி சொல்லலாம்னா இங்கிலீஷில் ஐ வில் ரெக்வெஸ்ட் த ஃபாதர், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், நான் பிதாவிடத்தில் கேட்டுக்கொள்வேன். அப்போ கேள்விகளை பார்க்குறோம். எப்பொழுது இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டார்? அப்போ இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்வேன் என்று யோவான் என்ன பண்ணியிருக்காரு, அவருடைய சுவிசேஷத்தில் இந்த காரியத்தை பதிவு செய்து வைத்திருக்கார். அப்போது உங்கள் மனதில் வர வேண்டிய கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டிக் கொண்டார்? இதை எப்பொழுது அவர் இந்த காரியத்திற்காக சீசர்களால் கேள்விப்படுகிற இந்த சுவிசேஷத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் எப்பொழுது அவர் வேண்டிக் கொண்டார், அவர்களுக்காக எப்பொழுது இந்த காரியத்தை பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்ற ஒரு கேள்வி உங்களிடத்தில் வைக்கிறேன். அதுக்கான பதில் நம்ம பார்த்தோம்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா, யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபத்தை என்ன பண்ணுறாரு, யோவான் சீஷர் என்ன பண்ணுறாரு, இதை ரெக்கார்ட் பண்ணுறாரு, நமக்காக இதை என்ன பண்ணியிருக்காரு, எழுதி வைத்திருக்கார். இதுனா இந்த தேற்றரவாளனை பற்றியதான ஜெபத்தை பற்றி என்ன பண்ணியிருக்காரு, யோவான் சீஷர் எழுதியிருக்காரு. யோவான் என்ன பண்ணியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபத்தை, இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன் என்று சொன்ன யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் நான் வேண்டிக் கொள்வேன் என்று சொன்ன அந்த வேண்டுதலை, அந்த ஜெபத்தை யோவான் 17ஆம் அதிகாரத்தில் அதை பதிவு செய்து வைத்திருக்கார். எங்க பார்த்தோம்னா எதுக்காக இதை பதிவு செய்து வைத்திருக்காருன்னா, நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும், நாம் அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதை பதிவு செய்து வைத்திருக்கிறார். இப்போ இங்கே பார்த்தோம்னா இன்னொரு அடுத்த காணொலியில் நம்ம என்ன பார்ப்போம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 14 வருஷத்தில் வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்கிறார். ஆனால் அதே 14, 15, 16 3 பற்றியும் கிறிஸ்து இயேசு சீசர்களுக்கு முடிவுரையாக பேசும்பொழுது அதில் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் பார்க்க தவறிவிட்டிருப்பீர்கள். அதை என்ன பண்ணுங்கள், வாசித்து பார்க்கலாம். இவைகளை நான் உவமைகளாக உங்களுடனே பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களோடு பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அப்போ இது வரைக்கும் 14ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியதால் அவர் உவமை மூலமாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ இங்கே 14ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் பார்த்தோம்னா, வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார் அப்படின்னு அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல பிராக்கெட் போட்டு யோவான் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் அப்படின்னு ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல குறித்து வைங்க. இது ஓமை. இந்த ஓமையை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்ப்போம். இப்பொழுது மீண்டும் இந்த காணொலிக்கு வரலாம். அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்று இயேசு கிறிஸ்து இந்த தேற்றரவாளனுக்காக ஜெபிப்பேன் என்று சொல்லியிருக்காருல 14ஆம் அதிகாரம், நான் வேண்டிக் கொள்வேன், பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அவர் உங்களோட கூட என்றென்றைக்கும் இருக்கும்படிக்கு சத்தியாவியாக வேறொரு தேற்றவனை அவர் உங்களுக்கு கொடுப்பார், பிதாவானவர் உங்களுக்கு கொடுப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். ஜெபித்துக் கொள்வேன், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். அப்போ என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி அந்த ஜெபம் யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ஃபுல்லாக இருக்குது, 26 வசனம். நாம் இயேசு கிறிஸ்து நமக்காக தேற்றரவாளனை பிதாவிடத்திலிருந்து அனுப்ப போவதற்காக வேண்டிக் கொள்வேன் என்று சொன்னார். பிதாவிடத்தில் நான் வேண்டிக் கொள்வேன். இயேசு கிறிஸ்து என்ன வேண்டிக் கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம்.
முதல் கேள்வி என்னன்னா, இயேசுவிலை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து. அப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை, இதெல்லாம் இயேசு கிறிஸ்து பேசி முடிச்சிட்ட பிறகு அவர் கண்களை வானத்துக்கு என்ன பண்ணுறார்? ஏறெடுக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்களை வானத்துக்கு ஏறெடுக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய பதிவை போடுங்க. அப்போ என்ன அப்படி பார்த்தோம்னா, அவர் பிதாவிடத்தில் என்ன பண்ணுறாரு? வேண்டுதல் செய்கிறார். எதுக்காக வேண்டுதல் செய்கிறார்? யோவான் 14ஆம் அதிகாரம் 14 வசனத்தை பார்த்தோம்னா, இந்த தேற்றரவானுக்காக நான் வேண்டிக் கொள்வேன் என்று அவர் சீஷர்களுக்கு உறுதி அளித்திருக்கார், வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கார், அவர்களுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். அந்த ப்ராமிஸை அவர் நிறைவேற்றுவதற்காக, அந்த ப்ராமிஸை அவர்களுக்கு முன்பாக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வதற்காக அவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பார்த்தோம்னா எதுக்காக அவர் ஜெபிக்கிறார் பார்த்தோம்னா, ஓமையில் சொன்னப்பட்டவரி அது ஓமையான விஷயங்கள், வேறொரு தேற்றரவாளன் வசனத்தை படி பார்ப்போம்னா வேறொரு தேற்றரவாளனுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணுறாரு. இங்கே பார்க்குறோம், இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். என்ன பார்த்தோம்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை பார்த்தோம்னா, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும். இப்போ யார் இடத்துல வேண்டிக் கொள்கிறார் பார்த்தோம்னா, அவர் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். பிதாவை என்னவென்று சொல்கிறார் அப்படி பார்த்தோம்னா, அவர் ஒன்றான மெய்தேவன். ஆங்கிலத்தில் பார்த்தோம்னா ஒன்லி ட்ரூ காட், உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்தது, நீர் அனுப்பினவராகிய யார்? இந்த ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவாகிய தேவன் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த ஒன்றான மெய்தேவன் யார் என்பதையும் அவர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதுதான் நித்திய ஜீவன். வேறு எதுவும் யாரை பற்றியும் அறிய வேண்டிய எந்த அவசியமும் இல்லை என்று, நித்திய ஜீவனுக்கென்று நீங்கள் அறிய வேண்டிய ரெண்டே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றான மெய்தேவனாகிய இந்த தேவன் யார் என்பதையும், இந்த ஒன்றான மெய்தேவனாக இருக்கிற இந்த பிதாவால் அனுப்பப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து யார் என்பதையும் அறிகிறது தான் நித்திய ஜீவன். அப்போது நித்திய ஜீவன் எத்தனை நபரை பற்றி அறிகிற அறிவிலே உள்ளது அப்படி பார்த்தோம்னா, இரண்டே நபர். ஒன்று பிதா, இன்னொன்று அவருடைய குமாரன், சொந்த குமாரன் அறிகிற அறிவில் தான் இருக்குது. சரி, இப்போ பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து யார் யாருக்காகலாம் ஜெபம் பண்ணுறார், யார் யாருக்காகலாம் ஜெபிக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சோம்னா, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். யாருக்காக வேண்டிக் கொள்கிறார்னா, சீஷர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க? பிதா இருக்கிறாரு, பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறாரு. மூன்றாவதாக யாருக்காக வேண்டிக் கொள்கிறார் பார்த்தோம்னா, சீடர்களுக்காக என்ன பண்ணுறாரு? அவர் வேண்டிக் கொள்கிறார். ஏன்னா ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், நான் உங்களை திக்கற்றவனா விட மாட்டேன், உங்களுக்கு தேற்றவாடனை தருவேன் அப்படின்னு சொன்னவர் என்ன பண்ணுறார்? பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறாரு. அந்த இடத்துல வாசிச்சோம்னா 9வது வசனத்தை, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல். அப்போ இங்கே இடத்துல 4 சப்ஜெக்ட், அதாவது 4 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். முதல்ல இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். யாருக்காக வேண்டிக் கொள்கிறார் பார்த்தோம்னா, சீடர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். யாருக்காக வேண்டிக் கொள்ளவில்லை என்பது பார்த்தோம்னா, உலகத்திற்காக என்ன பண்ணுற? அவர் வேண்டிக் கொள்ளுங்க. இந்த வசனத்தில் 4 சப்ஜெக்டாக என்ன பண்ணுறாங்க? 4 இண்டிவிஜுவல்ஸ், அதாவது குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. ஒன்று பிதா இருக்கிறார், ஒன்று இயேசு கிறிஸ்து, ஒன்று சீஷர்கள், ஒன்று உலகம் அப்படின்னு பார்க்குறோம். நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று மன்னிக்கவும், உலகத்திற்காக என்ன பண்ண வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். பிதாவானவர் கிறிஸ்துவுக்கு சீடர்களை தந்திருக்கிறார். அவர்களுக்காக என்ன பண்ணுற? இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறார். அவர்கள் உம்முடையவர்களாக இருக்கிறார்கள். சீடர்கள் யாருடையவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார்? அவர்கள் பிதாவுடையவர்களாக இருக்கிறார்கள். இப்போ இங்கே பார்க்குறோம், அந்த 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருக்கிற அந்த வேண்டிக் கொள்கிறேன் என்ற அதே வார்த்தை தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் இருக்கிற அதே வேண்டிக் கொள்கிறேன் என்ற வார்த்தையோடு அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது ஒத்து போகுது. அப்போ நம்ம 17ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா, இந்த தேற்றரவாளன் அல்லாவது சத்திய ஆவி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்தில் ஒரு இடத்துல கூட வரலை.
14ஆம் அதிகாரம், 15ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தேற்றரவாளன், சத்திய ஆவி ஆகிய வேறொரு தேற்றரவாளன் என்ற வார்த்தை இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்பொழுது அந்த வார்த்தை வரலை. ஏன்னா நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்று பார்த்தோம்னா, யோவான் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில், நான் ஓமைகளாக உங்களுடைய பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது ஓமைகளாக உங்களுடைய பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். காலம் வரும்போது பேசுகிறவர் யார் என்றால் வேறொரு நபர் பேச போகிறது இல்லை. ஏன்னா பிதாவை பற்றி அறிவிக்கின்ற தகுதி உடையவராக இருக்கிறவர் அவருடைய சொந்த குமாரன். பிதாவை பற்றி அறிந்திருக்கிறார் அவருடைய குமாரன் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஏன்னா சொல்லியிருக்காரு, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறத நீங்கள் விசுவாசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிதாவை பற்றி அவர் மாத்திரமே அறிந்திருக்கிறார். ஒருவரும் பிதாவை பற்றி அறியார்கள். ஏன்னா பிதாவை பற்றி வெளிப்படுத்துவதற்காக இயேசு கிறிஸ்துடைய மிஷன் என்னன்னு பார்த்தோம்னா, பாவிகளுக்காக மரிக்க வேண்டும், பிதாவை பற்றியதான அறிவை இந்த உலகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் மனுஷ சாயலாக இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ஒன்றான மெய்தேவனுடைய அன்பை, அவருடைய ஏற்பாட்டை, ரட்சிப்புக்கென்று மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மாபெரும் ஸ்லாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் அறிவிப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். மன்னிக்கவும், பவர் கட் ஆனதால் இரண்டாம் வரிசை நான் இதை ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோ வரும்போது இதை சேர்த்து நான் போடுறேன். பார்க்குறோம், இந்த வேண்டிக் கொள்கின்ற அதே வார்த்தை 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குது. ஏன் இயேசு கிறிஸ்து இந்த வேண்டுதலில் தேற்றரவாளன் என்ற வார்த்தையோ அல்லது சத்திய ஆவியாகிய அப்படின்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்தவில்லை என்று பார்த்தோம்னா, ஏன்னா அது ஓமை. யோவான் 16ஆம் அதிகாரம் 25 வசனம், நான் உங்களோட இவைகளை நான் ஓமைகளாக உங்களோட பேசுகிறேன், காலம் வரும் அப்பொழுது நான் ஓமைகளாக உங்களோட பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அறிவிக்கிறவர் என்ன சொல்கிறாங்க, நிறைய பேர் என்ன நம்புகிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிதாவை பற்றி வெளிப்படுத்திட்டார், இப்போ அவர் வேலை முடிஞ்சுட்டு அவர் போயிட்டார், வேறொரு நபரை அனுப்பி பிதாவை பற்றி அவர் பேசுகிறார், பிதாவை பற்றி அறிவிக்கிறார். இல்லை, இயேசு கிறிஸ்துவை போல வேறு ஒருவரும் பிதாவை பற்றி பேசுவதற்கு தகுதியானவர்கள் அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சொந்த குமாரன். இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சொந்த குமாரன், மெட்டஃபாரிக்கல் சன் இல்லை. அவர் ஏதோ இந்த டைட்டில், அவர் குமாரன்ற டைட்டில் கிடையாது. அவர் தேவனிடத்திலிருந்து பிறந்தவர், தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தவர், அவர் தேவனுடைய சொந்த குமாரன். வசனம் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. நம்ம இது வருகின்ற காலங்களில் நிறைய சத்தியங்களை நம்ம படிப்போம். இப்பொழுது இது முக்கியமான சத்தியத்தை நம்ம படிக்கலாம். பார்க்குறோம், இது ஓமைகளாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தோம்னா, சீசர்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாரு. அப்போது யோவான் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவனும் உம்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம், இதனாலே நீ தேவனிடத்தில் வந்தவர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். அப்போது இதுவரைக்கும் ஓமையாக பேசியிருந்தவர் 25ஆம் வசனத்தில் ஓமையாக சொன்ன காலம் வரும் அப்போது வெளிப்படையாக அறிவிப்புன்னு சொல்லிட்டு 26, 27, 28, 20 வசனத்தில் வெளிப்படையாக பேசுகிறாரு. அதற்கு அவர்கள் பதிலாக, இப்போது நீங்கள் ஓமையாக பேசலை, சீசர்கள் ஒப்புக்கொள்கிறாங்க, வசனம் ஆதாரம் இருக்கிறது, ஓமையாக பேசினார். தேற்றவாள ஓமையை பற்றி இன்னொரு நாள் நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமாக பார்ப்போம். அதை பற்றி தெளிவான விளக்கம், உங்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் எல்லாம் நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அவர் உங்களுக்கு இருக்கின்ற எல்லா வித குழப்பத்தையும் நீக்கி சத்தியம் தெளிவாக நேர்பாதையாக இருக்கிறது, அதை நாம் கற்றுக்கொள்ளலாம். சரி, இப்போ பார்க்குறோம், இயேசு கிறிஸ்துவோடைய அந்த ப்ரேயர் பார்த்தீங்கன்னா, இது ஓமையாக பேசி முடிச்சுட்டு அப்புறம் நேராக தெளிவாக வெளிப்படையாக பேசுகிறார். அவருடைய ஜெபம் எப்படி இருக்கும், ஓமையாக இருக்குமா வெளிப்படையாக இருக்குமா, அது உங்கள் இடத்துல நான் கேள்வி கேட்குறேன். அதுக்கான பதிலை நீங்கள் கொடுங்க. அது பதிலை நீங்கள் போட்டுட்டு பிறகு அந்த பதிலையும் சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து இங்கே தேவனிடத்தில் பிதாவிடத்தில் ப்ளெயினாக பேசுகிறார். ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக சீசர்கள் புரிந்து கொள்வதற்கு, நாம் இதை அறிந்து கொள்வதற்கு யோவான் சீசனால் இது எழுதப்பட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து 17ஆம் அதிகாரத்தில் ஓமையாக பேசலை, பிதாவிடத்தில் நேரடியாக தெளிவாக விளக்கமாக ஓமையாக அல்லாமல் வெளிப்படையாக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார் 17ஆம் அதிகாரத்தில். அப்போ இந்த 17ஆம் அதிகாரத்தில் நம் இயேசு கிறிஸ்துவுடைய வெளிப்படையான தெளிவான ஓமை அல்லாத பிளெயினாக இருக்கின்ற இந்த ஜெபத்தை நாம் ஆராய்வோம்.
சரி, அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் 16-17 வாசிச்சோம்னா, யார் அதை பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படி பார்த்தோம்னா, யோவான் 14-16 பார்த்தோம்னா, நான் பிதாவை வேண்டிக் கொள்ள அப்பொழுது என்றென்றைக்கு உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவரனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவராகி சத்திய ஆவியினரை காணாமலும் அறியாமலும் இருக்கிற அப்படின்னால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களோடு கூட இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். சத்தியாவியாக யார் என்றதை சீசர்கள் புரிந்து கொள்வார்களாம். அவர்களுக்கு தெரியுமா யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுவாராம். நம்ம பார்த்தோம், இயேசு கிறிஸ்து யாருக்காக ஜெபம் பண்ண பார்த்தோம்னா உலகத்தாருக்காக ஜெபம் பண்ணல. அவர் பிதாவை நோக்கி, இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுறார். யாருக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சீசர்களுக்காக என்ன பண்ணுறாரு, ஜெபம் பண்ணுறாரு. உலகத்தை நாம் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி ஓமிட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா 3 சப்ஜெக்டில் தான் இருக்காங்க. யார் பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், அவருடைய சீஷர்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னா 2 பாயிண்ட் பார்த்தோம்னா யோவான் 14ஆம் அதிகாரம் 17 2 முக்கியமான குறிப்பு இருக்குது. என்ன பார்த்தோம்னா, முதல் விஷயம், உலகம் இந்த தேற்றரவாளனை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஏன்னா அவங்களுக்கு யாருன்னே தெரியாது. தேற்றரவாளன் யார் என்பதை அவர்கள் அறியார்கள். இரண்டாவது, சீஷர்கள் அவரை பெற்றுக்கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள் அவர் இருப்பதனால் அவர்கள் அவரை அறிந்து கொள்வார்கள். அவரை சீஷர்கள் அறிவார்கள். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே இருக்கிறதுனால அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இதை எதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 9 பார்த்தோம்னா, நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து யாருக்காக வேண்டிக் கொள்கிறார்? அவர்களுக்காக வேண்டிக் கொள்வேன்னு சொன்னாரா? வேண்டிடுறாரா? 17ஆம் அதிகாரம் 9 உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல், உலகம் என்ன பண்ண பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஏன்னா உலகத்திற்காக அவர் என்ன பண்ணல, வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக, யார் இந்த சீஷர்களுக்காக என்ன பண்றாரு, வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, இந்த வசனத்தை யோவான் 17ஆம் அதிகாரம் 16-17 ஆங்கிலம் தெரிந்தவர்கள், இந்த காணொலியை பார்க்கின்ற நீங்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்களாக இருந்தால் அதை என்ன பண்ணுங்க, நீங்கள் ஆங்கிலத்தில் படித்து பாருங்க. The world cannot receive. இதை என்ன பார்த்தோம்னா, நம்ம இந்த வசனத்தை 16-17 நம்ம ஒரு 6 பாயிண்டாக பிரிச்சுக்கலாம். முதல் விஷயம் என்னன்னா, வேர்ல்ட் cannot receive because it seeth him not, neither knoweth him, but ye know him, for he dwelleth with you and shall be in you. பார்த்தோம்னா 6 பாயிண்டாக பிடிக்கிறோம். The world cannot receive, உலகம் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. It is seen him not, அவரை அது ஏன்னா உலகம் அவரை பார்க்கவில்லை. neither knoweth him, அவரை அறியவில்லை. 3 விஷயம் இது உலகத்திற்காக நம்ம என்ன பண்ணுறோம், தனியாக பிரித்து வச்சிடணும். அடுத்தது you know him அப்படின்னா நீங்கள் அவரை அறிவீர்கள். for he dwelleth with you. 2வது பாயிண்ட், அவர் உங்களுடைய வாசம் பண்ணுவதனால், அவர் உங்களுக்கு கூட இருப்பதினால். shall be in you, அவர் உங்களுக்கு கூட வாசம் பண்ணி உங்களோடு கூட இருப்பதனால் நீங்கள் அவரை அறிவீர்கள். யார் அறிவார்? சீஷர்கள் அவரை அறிவார்கள். இப்போ பார்த்தோம், யாரை அறிவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கேள்வி கேட்குறோம். யாரை நீங்கள் அறிஞ்சு கொள்வீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சோம்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சோம்னா, என்னை அறிந்தீர்கள் ஆனால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். சீஷர்கள் யாரை அறிந்திருக்கிறார்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் பிதாவை என்ன பண்ணிருக்கீங்க, அறிந்திருக்கிறீர்கள். எப்படி பிதாவை சீஷர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் என்னை கண்டீர்களானால் என் பிதாவையும் கண்டீர்கள். ஏன்னா வசனம் சொல்லுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 10 ஏன்னா இயேசுக்குள்ள வாசம் பண்ணுகிறது யார் என்று பார்த்தோம்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறது நீங்கள் விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களோட சொல்லுகிற வசனங்கள் என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து அதனால தான் சொல்றார், என்னை கண்டீர்களானால் என் பிதாவை கண்டிருப்பீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகின்ற அந்த குணங்கள் எல்லாம் பிதாவுடையது. அந்த வசனங்கள், அவர்களிடத்துல பேசுகின்ற அந்த ஓமைகள் எல்லாம் பிதா அவருக்கு போதிக்கின்ற விஷயத்தை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, சீஷர்களுக்கு இந்த உலகத்திற்கு சொல்கிறார். அப்போ
இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்கள் என்னை அறிந்தீர்களால் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். ஏனென்றால் பிதாவானவர் அவருடைய குமாரனில் வாசம் பண்ணுகிறார். வசனம் தெளிவாக சொல்லுது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அவர் என்னிடத்துல என்ன பண்றாரு, என்னிடத்துல வாசமா இருக்கிறார். இடத்துல வாசமா இருக்கிறவர் யார் என்று சொல்றாருன்னா வேறொரு நபர் அல்ல. இயேசு கிறிஸ்துல வாசம் பண்ணுறது வேறொரு மூன்றாவது நபர் அல்ல, பிதாவானவரே இயேசுவிடத்துல வாசம் பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொல்றாரு. அப்போ இங்க பார்க்குறோம், இந்த இடத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட இருக்கிறார், மாம்சத்தில் இருக்கிறாரு. அது எப்படின்னா வித் தெம், அதாவது அவங்களோட கூட இருக்கிறாரு. அப்போ இந்த தேற்றவாளன் என்ன பண்ண போறாரு, அவர்களுக்குள்ள போய் இருக்க போறாரு. அதாவது வித் தெம் அப்படி இன்டு இன் தெம், அவர்களோடு அவர் மாம்சத்தில் அவர்களோடு கூட இருக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இப்பொழுது என்ன பண்ண போறாரு, அவர்களோடு இல்லாமல் பரத்துக்கு போய் அவர்களுக்குள்ள என்ன பண்ண அவருடைய ஆவியினால இருக்க போகிறார். அப்போ எப்படி பிதாவானவர் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படி பார்த்தோம்னா அவருடைய குமாரன் மூலமாக. ஏன்னா அவருடைய குமாரனுடைய ஆவியை உங்களுக்கு தருதுனால அவருடைய குமாரனுக்குள் பிதாவானவர் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா வசனம் சொல்றது, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நான் செய்கிற ஒவ்வொரு காரியமும் எனக்குள்ளே வாசம் செய்கிற பிதாவானவரே இந்த காரியங்களை செய்கிறவர், இந்த காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறவர். அப்போ பிதாவானவர் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசம் பண்ணுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள வாசம் பண்ணுகிற பிதாவானவர் நம்மோடு எப்படி வாசம் பண்ண போகிறார் அப்படி பார்த்தோம், தம்முடைய குமாரன் மூலமாக, தம்முடைய குமாரனுடைய ஆவியினால நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். சொல்றாருல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நாங்கள் நம்மிடத்தில் வாசமா இருப்போம். நாங்கள் என்றால் யாரா, நானும் பிதாவும் அவரிடத்துல என்ன பண்ணுவோம், நாங்கள் வாசமா இருப்போம். எங்க அப்படி பார்த்தோம்னா அந்த வசனம் இருக்குது 14:23. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். 2 பேர். ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவனில் என் பிதா என்ன பண்ணுவார், அன்பாய் இருப்பார். நாங்கள் பிதாவும் குமாரனும் அவரிடத்தில் வாசம் பண்ணுவோம். அப்போ இந்த தேற்றவாளன் யாரும் கிடையாது, அது இயேசு கிறிஸ்து தான் உங்களுடைய தேற்றவாளனாக. அந்த தேற்றவாளன் ஆகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார். அப்போ நீங்கள் பிதாவையும் குமாரனுடைய ஆவியினால் நீங்கள் பிதாவோடு என்ன பண்றீங்க, பாவத்தினால விழுந்த இந்த உறவை நீங்க என்ன பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக மீண்டும் அந்த தேவனோடு இருக்கின்ற அந்த ஐக்கியத்தை நீங்கள் கிறிஸ்து இயேசு மூலமாக பெற்றுக்கொள்வீர்கள். தெளிவாக வசனம் சொல்லுது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். இயேசு கிறிஸ்து இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் சேர முடியாது, பிதாவாகிய ஒன்றான மெய்தனிடத்தில் போக முடியாது என்று வசனம் தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார். அப்போது கேள்வி என்ன பார்த்தோம்னா, எப்படி பிதாவாகிய தேவன் சீசர்களுக்குள்ள வாசம் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கான பதில் நம்முடைய குமாரன் அவர்களுக்குள்ள வாசம் பண்ணுவதனால், அந்த குமாரனுக்குள் பிதா வாசம் பண்ணுவதனால், இந்த குமாரனுடைய ஆவை நமக்கு தரும்போது அந்த குமாரனுடைய ஆவைக்குள் பிதாவானவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். பிதாவோடு ஐக்கியம் என்ன பண்ணுறது நமக்கு ஏற்படுது. இந்த குமாரன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம், நாம் பிதாவோடு என்ற அந்த ஐக்கியத்தோடு நாம் இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே நாம் அந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. கிரைஸ்ட் இஸ் த ஒன்லி வே டு த ஃபாதர். யோவான் 14:6 நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போது இங்கே பார்க்குறோம், யோவான் 17 இந்த பிரேயரில் 5 பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து எதுக்காக வேண்டிக் கொள்ள என்று சொன்னார், சீசர்களுக்கு வேறொரு தேற்றவாளனை உங்கள் பிதாவுக்கிட்டேருந்து நான் என்ன பண்ணுறேன், வேண்டிக் கொண்டு உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறேன், யோவான் 17 பார்த்தோம்னா, பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்து. என்ன சொல்ற, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறார், நான் பிதா கிட்ட இருக்கிறேன், பிதா என்னிலும் இருக்கிறாரு. போய் பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னார், தேற்றவாளனுக்காக. ஆனால் இங்கே பார்க்குறோம் இயேசு கிறிஸ்து என்ன கேட்குறாரு அப்படி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து
மகிமையை கேட்கிறார். பிதாவிடத்துல என்ன பண்றாரு, நான் உலகம் உண்டாவதுக்கு முன்னாடி எனக்கு உம்மிடத்தில் இருந்த அந்த மகிமை எனக்கு இப்போ என்ன பண்ணுங்க, என்னை மகிமைப்படுத்துங்க. அந்த மகிமையினால இப்பொழுது என்னை உம்மிடத்தில் மகிமைப்படுத்துங்கள். என்ன சொல்றாரு, என்ன உம்மிடத்தில் மகிமைப்படுத்துங்க. ஜீசஸ் ஆஸ்கிங் த ஃபாதர் ஃபார் த க்ளோரி. மகிமைக்காக பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். இங்கே தேற்றவானுக்காக வேண்டிக் கொள்றேன்னு சொன்னவர் என்ன கேட்கிறாரு, அவரை மகிமைப்படுத்தும்படிக்கு வேண்டிக் கொள்கிறார். அப்போ வேறொரு தேற்றவாளன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து அப்பொழுது அவர்களுக்கு தேற்றவாளனாக இருக்கிறார். எப்படி? சரீரத்தில் இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து மகிமை அடைந்த பிறகு என்ன பண்ண போறாரு, அவர் பரத்துக்கு ஏறி போயிட்ட பிறகு அவர் சரீரத்தில் அவர்களோடு கூட இல்லாமல் அவருடைய ஆவியினாலே மகிமையின் கிறிஸ்துவாக அவர்களோடு கூட வாசம் பண்ண போறார். இதுதான் சத்தியங்க. இதுதான் தெளிவாக சத்தியம் இருக்குது. இந்த சத்தியம்தான் உலகமெங்கும் சாட்சியாக அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் முதல் தூது என்னன்னா, பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். ஒன்றான மெய்தேவனாகிய அந்த மெய்யான கடவுளை, மெய்யான தேவனை நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியினால் நிகழ்ந்தவர்களாய் அவரை உண்மையோடும் ஆவியோடும் முழு தேயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை தொழுகை செய்ய வேண்டும். அப்போது வந்து பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து ஜெபித்த ப்ரேயரில் பார்த்தீங்கன்னா நான்கு பேர் இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தில் பார்த்தோம்னா 4 நபர்களை சுட்டி காட்டுது. ஒன்று, பிதாவை பிதாவை இடத்துல வேண்டிக் கொள்கிறவர் யாருன்னா சன் ஆஃப் காட், தேவனுடைய குமாரன் என்ன பண்ணுறாரு, தேவனிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். யாருக்காக வேண்டிக் கொள்கிறாருன்னா சீசர்களுக்காக, டிசைபிள்ஸ்க்காக வேண்டிக் கொள்கிறார். யாருக்காக வேண்டிக் கொள்ளவில்லை அப்படி பார்த்தோம், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளவில்லை. ஏன்னா யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிச்சோம்னா, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். இயேசு என்ன சொல்கிறேன், நான் உண்மையை சொல்கிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேன் ஆயில் அவரை உங்களுக்கு தந்தரில். ஐயோ பிரதர், இங்கே பார்த்தீங்கன்னா அவரை வேறொரு போல இயேசு கிறிஸ்து பேசுகிறாரு. மன்னிக்க வேண்டும் பிரதர், இது ஓமை. 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை மறுபடியும் உங்கள் ஞாபகப்படுது. அந்த இடத்துல உதித்து வைத்துக் கொள்ளுங்க. யோவான் 16:25. வேறொரு நபரை போல பேசுவார், தேர்ட் பர்சன் போல தான் பேசுவார் இயேசு கிறிஸ்து. அப்போது இங்கே பார்க்குற உங்களுக்கு இந்த சந்தேகத்தை போக்கும்படிக்கு இன்னொரு ஓமை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி இருப்பார் என்று அவரை என்ன பண்ணுவார், அவர் ஆடுகளை வந்து அழகாக நடத்தி கொண்டு போவார் அப்படின்னு அவர் அப்படின்னு சொல்லுவார். இப்போ அவர் அப்படி சொல்கிறதால இயேசு கிறிஸ்து தான் நல்ல மேய்ப்பன் என்று எல்லாருக்கும் அறிந்திருக்கீங்க. ஆனால் இல்லை, அவர் வேற ஒருத்தர் சொல்கிறாருன்னு சொன்னால் என்னென்ன சொல்வீங்க? உங்களிடத்தில் இந்த கேள்வி வருது. உங்களிடத்துல பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்து சொல்ல, மனுஷகுமாரன் வரும்போது உலகத்தில் விசுவாசத்தை காண்பார். அப்போ இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் இல்லை, அவர் வேற ஒருத்தர் அவருடைய தூதரை அனுப்புவார், அவருக்கு கூட்டி சேர்ப்பார், அந்த மனுஷகுமாரன் ஒருத்தர் வருவாருன்னு சொன்னால் என்ன சொல்லுங்க, அந்த மனுஷகுமாரன் யார் என்பதை. ஏன்னா என்னுடைய வாயை ஓமைகளால் திறப்பேன் என்று பிதாவானவர் தம்முடைய குமாரனை பற்றி சொல்லியிருக்கார். தம்முடைய குமாரன் மூலமாக ஓமைகளாக பேசுவார் என்று சொல்லியிருக்கார். அந்த இடத்துல சொன்னது ஓமை. அதே என்ன பண்ணிக்கிறாரு, யோவான் 16:25 அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு. இவங்க நான் ஓமைகளாக உங்களுடைய பேசியிருக்கேன் சொன்னவரே சொல்கிறார், நான் ஓமைகளாக சொன்னேன். அந்த ஓமையை என்ன பண்ணுறீங்க, ஓமையாக ஏற்றுக்கொள்ளாமல் அதை லிட்ரலாக எடுத்துக்கிங்கன்னா குழப்பம் உண்டாகும். ஓமையாக எடுத்துக்கணும். தெளிவான உண்மையான, அதாவது வெளிப்படையாக பேசினதை வெளிப்படையாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இங்கே பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து போவதற்கும் இயேசு கிறிஸ்து போனால் தேற்றவாளன் வரமாட்டார். இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும், மகிமைப்பட வேண்டும், அப்பொழுதுதான் தேற்றவாளர்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கும் தேற்றவாளருக்கும் சம்மந்தம் இருக்குது. இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இருக்கிறாரு, சீசர்கள் இடத்துல. அப்போது அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு, அவர் மகிமையை பெற்றுக்கொண்ட பிறகு, அப்பொழுதுதான் இந்த தேற்றவாளன் வருவார். ஏனென்றால் வருகிறவர் வேற இல்லை, மகிமையின் கிறிஸ்து தான் என்ன பண்ணுறாரு, மகிமைப்பட்ட கிறிஸ்துவ இயேசுவானவரே நமக்குள்ள வாசம் பண்ணுறாரு. ஏன்னா நானே வழியும் சத்தியம் இருக்க, என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி எதனால் அறிகிறால், மாம்சத்தில் வந்த எனக்குள்ளே வாசம் செய்கிற இயேசு கிறிஸ்து அறிக்கப்படாத எந்த ஆவியும் தேவனிடத்தில் இருந்து உண்டாகவில்லை. இடத்துல வாசம் பண்ணுறது இயேசு கிறிஸ்து. ஏன்னா வேறொரு தேற்றவாளன் எப்படியா சொல்கிறாருன்னா, அந்த இப்பொழுது அந்த சீஷரிடத்தில் இருந்த தேற்றவாளன் மாம்சத்தில் இருக்கிறார். வருகின்றவர் மாம்சத்தில் இருக்கின்ற கிறிஸ்துவா இல்லாமல்
மகிமையின் கிறிஸ்துவாக, மகிமைப்பட்ட கிறிஸ்துவாக, பிதாவிடத்திலிருந்து நம்முடைய மகிமையை பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவாக உங்களிடத்தில் என்ன பண்ணுறாரு? வாசம் பண்ணுறார். தேவகுமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இடத்துல வாசம் பண்ணுறார். ஏன் இயேசு கிறிஸ்து போலனா தேற்றவான் கிடைக்க மாட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இயேசு கிறிஸ்து இன்னும் மகிமைப்படவில்லை. அது எல்லாருக்கும் உங்களுக்கு புரியும். அந்த வசனத்தை படிக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு? அது தேற்றவாளுக்காக ஜெபிக்கும் பொழுது என்ன கேட்குறாரு? என்ன மகிமைப்படுத்துகின்ற பிதாவை இடத்துல கேட்குறாரு. ஏன் அப்படி பார்த்தோம்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பார்த்தோம்னா, என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அப்போ பிதாவுடையவைகள் யார் அப்படி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு முன்னாடி இந்த வசனத்துல இந்த இடத்துல வாசிச்சோம்னா, இந்த இடத்துல பார்த்தோம்னா, ஒன்பதாம் வசனம், அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவர்கள். சீசர்கள் யாருடையவர்கள்? பிதாவுடையவர்கள். பிதாவுடையவர்கள் என்னது? என்னுடையவர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்றார். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றுக்கும் சுதந்திரவாளி. வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். நம்முடைய குமாரனுக்கு பிதாகிய தேவனுக்கு ஒரே சுதந்திரவாளி தான். எல்லாவற்றுக்கும் சுதந்திரம். ஓமையில் பார்க்குறோம், எல்லாரையும் அனுப்புகிறாரு எஜமான். கடைசியாக தன்னுடைய குமாரனுக்காக அது பயப்படுவார் சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு? குமாரனை அனுப்புகிறார். என்ன சொல்கிறாங்க? இவன் தான் சுதந்திரவாளி, இவனை நம்ம கொன்று விட்டு அந்த சுதந்திரத்தை நாம் அபகரித்துக் கொள்வோம் என்று என்ன பண்ணுறாங்க? ஓமையில் சொல்கிறார். பிதாவுடைய சுதந்திரவாளி யார் என்று பார்த்தோம்னா, அவருடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்து. சொந்த குமாரன், அவருடைய சொந்த குமாரன், அவரிடத்திலிருந்து பிறந்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, அவரிடத்திலிருந்து பிறந்தவர். அவருடைய சரீரத்தின் ஒரு பகுதி தான் இயேசு கிறிஸ்து, அவருடைய சொந்த குமாரன். எப்படி ஆதாமுடைய இலாவிலிருந்து பெண் வந்தாங்களோ, ஆதாமை தேவன் சிருஷ்டிக்கிறார், பெண்ணை விழாவிலிருந்து உருவாக்குறார். ஆதாமுடைய சொந்த சரீரம்தான் ஏவாள். அதே போலவே இயேசு கிறிஸ்து பிதாவுடைய ஒரு பார்ட், அவருடைய சரீரத்திலிருந்து வந்தவர் தான். அதாவது சொல்ற, பிதாவானவர் தண்ணீர் தானே ஜீவனுள்ளவராக இருக்கிறது போல, எப்படி பிதாவானவர் அந்த அன்டிரைவ்டு அன்பாரோடு இந்த விஷயங்கள் எப்படி பிதாவானவர் நித்திய தன்மையுடையவராக இருக்கிறாரோ, அதே போலவே நம்முடைய குமாரனும் அவரிடத்திலிருந்து பிறப்பிக்கப்பட்ட அவருடைய குமாரனும் அவ்வாறே இருக்கும்படிக்கு அருள் செய்திருக்கார். இதை நான் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த வாயினாலே கொடுத்த சாட்சி. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஓமையாக பாருங்கள், நேரடியான விஷயங்களை நேரடியாக பார்க்க நீங்கள் உங்களை ஆண்டவர் வழிநடத்துவார் நிச்சயமாக. அப்போ ஏன் அவர் அந்த மகிமையை கேட்குறாரு அவர் பார்த்தோம்னா, ஏன்னா என்னுடையவர்கள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள், அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கேன். யாரில் மகிமைப்பட்டிருக்கார்? சீசர்களில் நான் என்ன பண்ணுறேன்? மகிமைப்பட்டிருக்கேன். I am glorified in them. ஆங்கிலத்தில் அழகாக வருங்க, I am glorified in them. அப்போது கேள்வி, who will be in them? யார் சீசர் இடத்துல இருக்க போகிறா அப்படி பார்த்தோம்னா, glorified Christ, son of Jehovah. யெகோவாவுடைய தேவனாக இருக்கிற அவருடைய யெகோவா தேவனுடைய சொந்த குமாரனாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மகிமையின் கிறிஸ்துவே என்ன பண்ண போகிறார்? சீசர்கள் இடத்துல இருந்து மகிமைப்பட போகிறார் என்று தெளிவாக சொல்கிறது. மீண்டும் உங்களுடைய கவனத்தை நான் யோவான் 14ஆம் அதிகாரம் 18, 19 வசனத்தை 20 வசனத்தை வாசிச்சோம்னா, நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன், உங்களிடத்தில் வருவேன். இந்த ஒரு வசனம் போதுங்க. நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன்? திக்கற்றவளாய் விட மாட்டேன். இயேசு கிறிஸ்து போக போகிறேன்னு சொன்னார். திக்கற்றவளாய் விட மாட்டேன், உங்களிடத்தில் வருவேன். உங்களிடத்தில் எப்படி வருவார்? இன்னும் கொஞ்ச காலத்தில் உலகம் என்னை காணாது, நீங்களும் என்னை காண்பு. உலகம் என்னை பார்க்க மாட்டாது, ஆனால் நீங்கள் என்னை பார்ப்பீங்க. நான் பிழைக்கிற அப்படினால் நீங்கள் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும், கவனிக்க வேண்டிய விஷயங்க, நான் என் பிதாவிலும், நீங்கள் என்னிலும். வந்துட்டோமா? பிதா இருக்கிறாரு, குமாரன் இருக்கிறாரு, மூன்றாவது பர்சனை யார்த்தமா இருக்கிறா? நீங்கள் தான். சீசர்கள் தான் என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. நான் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே
நீங்கள் அறிவீர்கள். இந்த அந்நாளிலே அப்படியே நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நாளில் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நான் உங்களிடத்தில் இருக்கிறதையும் நான் பிதாவில் இருக்கிறதையும் நீங்கள் அந்நாளிலே அறிந்து கொள்வீர்கள். ஒரு நாளில் என்ன பண்ணுவீங்க? அறிந்து கொள்வீர்கள் என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? சொல்கிறார். அந்த நாள் எந்த நாள்? கமெண்ட்டில் போடுங்க. எந்த நாளில் காற்று பலமாய் வீசி அவரிடத்தில் பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது? என்றைக்கு? முதல்ல என்ன பண்ணுங்க? கமெண்ட்டில் போடுங்க. அது பெந்தேகோஸ்தே நாளில் அது நடந்தது. இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபம் அந்த நாளில் என்ன பண்ணுது? கேட்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்தப்பட்டார். இதுக்கு நிறைய அத்தாட்சி என்ன பண்ணுது? பைபிளில் இருக்குதுங்க. தொடர்ச்சி நம்ம பார்ப்போம். அப்போது எப்படி இயேசு கிறிஸ்து நான் திக்கச்சவலாய் உங்களிடத்தில் வருவேன் எப்படி வருவார் அப்படி பார்த்தோம்னா, அவருடைய ஆவியினாலே, அவருடைய சொந்த வாழ்க்கையின் ஆவியினாலே, அவருடைய ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் ஆவியினாலே இயேசு கிறிஸ்து மகிமைப்பட்டு என்ன பண்ண போறாரு? அப்போ உலகத்தில் இருக்க சொல்ல இயேசு கிறிஸ்து எப்படிங்க பூமியிலையும் இருக்க முடியும், பரலோகத்திலையும் இருக்க முடியும்? நம்ம தான் என்ன பண்ணுறோம்? நம்மளுடைய அறிவை குறுகிய, நம் மனிதனுடைய அறிவை குறுகியதாக இருக்குது. இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்கிறாரு. வேறொரு தேற்றவாளனி என்ன அர்த்தம் அப்படி பார்த்தோம்னா, அவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து மகிமைப்படவில்லை, சரீரத்தில் அவர் மகிமைப்படவில்லை. அவர் மரித்து உயிர்த்து எழுந்து மகிமைப்பட்ட அப்புறம் வருவார். அவர் டிவினிட்டி, அவருடைய எல்லாவித பிதாவிடத்தில் இருந்த அந்த ஆதியில் இருந்த அந்த மகிமையை அவர் மீண்டும் பெற்றுக்கொண்டு அந்த மகிமையின் கிறிஸ்துவாக அவருடைய ஆவியினாலே நமக்குள்ள க்ளோரிஃபைட் கிரைஸ்ட் இஸ் லிவிங் இன் அஸ். மகிமையின் கிறிஸ்து தான் நமக்குள்ள என்ன பண்ணுற? தேற்றவாளனாக வாசம் பண்ணுகிறார். ஏன் இயேசு கிறிஸ்து மனிதனிடத்தில் வாசம் பண்ண வேண்டும்? அடுத்த கேள்வி. இயேசு கிறிஸ்து ஏன் அவர்கள் இடத்துல அவருடைய ஆவியினால வாசம் பண்ண வேண்டும் அப்படி பார்த்தோம்னா, இயேசு கிறிஸ்துவோட ஊழியம் என்னங்க? அவருடைய மிஷன் என்னங்க? விழுந்து போன இந்த மனித இனத்தை ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவிடத்தில் இணைக்கின்ற பாலமாக. இந்த கருத்தை யாரும் நம்ப மாட்டீங்க, இந்த கருத்துக்கு நீங்கள் உடன்பட மாட்டீங்க. இணைக்கின்ற ஒரே ஒரு நபர், பிதாவிடத்தில் நம்மை சேர்க்கின்ற ஒரே ஒரு நபர். ஏன்னா பாவத்தினால இந்த பிளவு உண்டாகிற்று. பிதாவிடத்திலிருந்தும் நமக்கு இருந்த அந்த உறவு பாவம் என்ற ஒரு காரணத்தினால, பாவம் உங்களுக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் நடுச்சவராக நிற்கிறது. பாவம் என்ன பண்ணிச்சு? தேவனை நம்மளை பிரிச்சிடுச்சு. இந்த பிரிந்து போன, இந்த அருந்து போன இந்த உறவை மீண்டும் இணைப்பதற்காகவே தேவன் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார், அவரை உலக ரட்சகராக. அப்போ ஃபாதர் அண்ட் மேன்கைண்ட் நீட்ஸ் டு பி யுனைடெட். அதுதான் தேவனுடைய விஷன். இதாவுடைய சித்தம் என்னன்னா, மனிதன் தம்மிடம் மீண்டும் இணைக்கப்பட வேண்டும். அது எப்படி என்றால், அவருடைய சொந்த குமாரன் மூலமாக. பாவத்தினுடைய ப்ராப்ளம் ஆஃப் சின் இஸ் ரிசால்வ்ட். பாவம் என்ற விஷயம் இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால அந்த விஷயங்கள் என்ன பண்ணுது? இட் இஸ் ஃபினிஷ்ட். என்ன சொல்ற? சிலுவையில் இது முடிந்தது என்றார். அதுக்கான தீர்வை என்ன பண்ணுறாரு? ரத்தத்தினால தீர்வை என்ன பண்ணுகிறாரு? உண்டு பண்ணுறாரு. அதால் தான் தைரியமாய் அவருடைய கிருபாசன அடையில சேரக்கூடும். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பிதாவிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? சேருகின்ற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். அப்போது மனிதனும் தேவனும் இணைய வேண்டுகின்ற அந்த ஒருமைப்பாட்டிற்குள்ளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக மாறினார். இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவாகிய தேவன் வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க. என்ன அப்படி பார்த்தோம்னா, இம்மானுவேல் என்ற அர்த்தம். என்னன்னா, இறைவன், தேவன் நம்மோடு. யார் அந்த தேவன்? பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவோடு வாசம் பண்ணார். அப்போது குமாரன் கொடுக்கப்பட்டார், அதை மீண்டும் அவர் எடுத்துக்கொள்ள மாட்டார். அப்போ அதே குமாரன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நாம் தேவனோடு இணைக்கப்படுகிறோம், பிதாவோடு ஐக்கியத்துக்குள்ளாக வருகிறோம். அதுதான் யோவான் லெட்டரில் எழுதுகிற, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடு இருக்கிறது. தெளிவாக வசனம் இருக்குது. என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி அவர் தகுதியாக இருக்க முடியும் அப்படி பார்த்தோம்னா, முதல் விஷயம், இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சொந்த குமாரன். அது அவர் தேற்றமாக இருக்கிறதுக்கான தகுதி உடையவராக இருக்கிறார். இரண்டாவது விஷயம், அவர் நம்மில் ஒருவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிறார். நம்மை போலவே மனிதனாக இருந்ததால் அவரை மாத்திரமே நம்மை பிதாவிடத்தில் சேர்க்க முடியும். வேறு யாராலும் முடியாதுங்க. தெளிவாக வசனம் சொல்லுது.
அப்போது யோவான் 16:6 பார்த்தோம்னா, நானே வழியும் சத்தியம் ஜீவனாக்கி என்னை அமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரோம். தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்து அல்லாமல், தேவனுடைய குமாரனை அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் சேர முடியாது. அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை, அதுதான் ட்ரூத். அட் தட் டே, ஆங்கிலத்தில் வாசம்னா அந்த நாளில், யோவான் 14:20 அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். எந்த நாள்? டே ஆஃப் பெண்டிகாஸ்ட், பெந்தகோஸ்தே நாளில். எப்படி அறிவீங்க? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் என்ன, நான் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறதே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அனுபவ ரீதியாக நீங்கள் கற்றுக்கொள்வீங்க. என்னை நீங்கள் காண மாட்டீங்க, ஆனால் உங்களுக்குள்ளே நான் வாசம் பண்ணுவேன் என்பதை உங்கள் அனுபவம் மூலமாக கற்றுக்கொள்வீங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவரோடு வாழ்ந்தபோது அவருடைய குணத்தை அவர்கள் ருசி பார்த்திருக்கிறார்கள், அவரை அறிந்திருக்கிறார்கள், குணத்தை நன்கு அறிந்திருக்கிறார்கள். அதுதான் சொல்கிறாரு, நீங்கள் அவரை அறிவீர்கள். இப்போ பார்த்தோம்னா அறிவீர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குணத்தை நம்ம புரிந்தால் தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும். உங்களுக்குள்ள வாசம் பண்ணதால் நீங்கள் அறிவீர்கள். எப்படி அப்படி பார்த்தோம்னா, அந்த வாசம் பண்ணுகிறவர் யார் என்பதை, நான் தான் என்பதை நீங்கள் அந்நாளிலே அறிந்து கொள்வீர்கள். எந்த நாளில் இயேசு கிறிஸ்துடைய ஜெபம் கேட்கப்படுது பார்த்தா, பெந்தகோஸ்தே நாளில் என்ன பண்ணும்? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 17ஆம் அதிகாரத்தில் மகிமைக்காக ஜெபம் பண்ணுறாரு. இயேசு கிறிஸ்து பெந்தகோஸ்தே நாளை மகிமைப்பட்டு இந்த உலகத்தில் அவருடைய ஆவியை ஊற்றும் பொழுது அந்த பிதாவிடத்தில் அவர் வேண்டு கொண்ட வேண்டுதல் நிறைவாகுது. அதுதான் சத்தியங்க. யார் யார் கனெக்டில் இருக்கிறா அப்படி பார்த்தோம்னா, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிந்து கொள்வீர்கள். வேற ஒரு நபருக்கு இடமே இல்லை. பிதா, அவருடைய குமாரன், சீஷர்கள். மூன்றாவது ஒரு நபர் இல்லைங்க. மூன்றாவது வேறொரு நபர் கிடையாதுங்க. வேறொரு தேவன் இல்லைங்க. ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவும் அவருடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் ஒன்றே ஒரு பேர் தான் இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் ஒருமைப்பாட்டுக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? வருகிறாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? உலகத்தை மூவ் பண்ணிட்டார். அதாவது தான் எக்ஸ்க்ளூட் த வேர்ல்டு இன் தி ப்ரேயர். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்? உலகத்தை அவருடைய ஜெபத்தில் நிறுத்திட்டார். நான் உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிதாவிடத்தில் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? வேண்டிக் கொள்கிறார். அப்போது அதால் தான் யோவான் லெட்டரில் சொல்கிறாங்க, அந்த நிருபத்தில், எங்களுடைய ஐக்கியமும் பிதாவோடும் அவருடைய குமாரனோடு இருக்கிறது. இதாங்க சத்தியம். நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கிறது தான் சத்தியம். அதுதான் உண்மை. எதுக்காக பார்த்தோம்னா, இந்த இழந்து போன இந்த உறவை, இம்மானுவேலாக இருக்கிற இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? இம்மானுவேல் என்று அழைக்கப்படார். தேவன் நம்மோடு. அவர்னால் இயேசு கிறிஸ்து இருக்கும்போது தேவன் அவரிடத்துல வாசம் பண்ணுவதால் தேவன் நம்மோடு இருக்கின்ற அந்த வாக்கியம் என்ன பண்ணுச்சு? அந்த வாக்கியம் நிறைவேறுது. அதுதான் சத்தியமாக இருக்குது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து அவருடைய ஆவியினால் வாசம் பண்ணுறார். இயேசு கிறிஸ்துக்குள்ள பிதாவானவர் வாசம் பண்ணுறார். அதே இம்மானுவேல் தாங்க. இயேசு கிறிஸ்து இம்மானுவேல் என்று அழைக்கப்படுறார். ஏன்னால் நமக்குள்ளே வாசம் பண்ணுவதால் நாம் பிதாவோடு சிலேறுகின்ற, பிதாவோடு ஐக்கியம் அடைகின்ற சிலாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம். இயேசுவும் பிதாவும் எப்படி ஒருமைப்பாட்டுக்குள்ளே இருக்கிறார்களோ அதே போலவே நம்மளும் ஒருமைப்பாட்டுக்குள்ளே வருகின்ற ஒரே ஒரு சத்தியம் இந்த சத்தியம் தாங்க. பிதாவையும் குமாரையும் அறிகிறது தான் நித்திய ஜீவன். இந்த சத்தியத்தில் இருந்தால் தான் நீங்கள் ஒருமைப்பாட்டுக்குள்ளே வர முடியும். வேறு எந்த ஐக்கியத்தில் இருந்தாலும் ஒருமைப்பாடு உங்களுக்கு கிடைக்காது. அதான் சொல்கிறேன், எங்களோட ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனோடும் இருக்கிறது என்று வசனம் தெளிவாக சொல்லுது. யோவான் 17ஆம் அதிகாரம் 20-23 வாசிச்சோம்னா, நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல், யாருக்காக? சீசர்களுக்காக வேண்டிக் கொள்வதும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நம்பதாங்க சீசருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசிகளுக்காக வேண்டிக்கொள். நமக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ண அந்நாளிலே வேண்டிக் கொண்டார். என்ன விசுவாசிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை. அங்கே சீசர்கள் அவருடைய வாயினால் அறிக்கை செய்திருக்கார்கள். யோவான் 16:30 எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்றும் ஒருவனும் உம்மை வினாவ வேண்டியதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று விசுவாசிக்கிறோம், தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் எதுக்காக எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, யோவான் சுவிசேஷத்தில் அவர் தெளிவாக போட்டிருக்கார். 20வது அதிகாரம் 31 இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசப்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால் நித்திய ஜீவன் அடையபடிக்காகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்குதுங்க. வேற சத்தியமே கிடையாது. இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சொந்த குமாரன், தேவனுடைய சொந்த குமாரன்.
இல்லை, அவர் தேவனுடைய சொந்த குமாரன் இல்லை, அவர் மெட்டஃபாரிக்கல் சன். அவர் மெட்டஃபாரிக்கல் சன், அது ஒரு டைட்டில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தேவனே பொய்யாராக்குறீங்க. ரோமர் தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவருடைய கூட மற்ற எல்லாவற்றையும் உங்களுக்கு அருளாது இருப்பது எப்படி? சாட்சிங்க, பிதா சொன்ன சாட்சிங்க. பரலோகத்திலிருந்து இவர் என்னுடைய நேசகுமார் என்று கொடுத்த சாட்சி. அவரிடத்துல பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆவியினாலே வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, வேற ஒருத்தர் எனக்குள்ள வாசம் பண்ணல, எனக்குள்ள வாசம் பண்ண பிதாவாகிய தேவன். நீ இல்லை இயேசு கிறிஸ்து கூட வாசம் பண்ணது. வேற ஒருத்தர் சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவோடைய சாட்சியும் பிதாவுடைய சாட்சியும் பொய்யராக்குறீங்க. யார் அந்தி கிறிஸ்து? பிதாவையும் குமாரையும் மறுதளிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. வசனம் தெளிவா சொல்லுங்க, எச்சரிக்கையா நம்ம இருக்க வேண்டும். 20வது அதிகாரம் 17ஆம் அதிகாரம் மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 20லிருந்து 23. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறதும் அல்லாமல் இவருடைய வசனத்தினாலே என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். எனக்காகவும் உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொண்டாருங்க பிதாவிடத்துல. அவர்கள் எல்லாரும் ஒன்றாயிருக்கவும், நம்ம எல்லாரும் ஒன்றாயிருக்கும். பிதாவே, நீர் என்னை அனுப்பியதை உலகம் விசுவாசிக்கிறதுக்காகவும் நீர் என்னிலையும், கவனிங்க, நீர் என்னில், பிதா என்ன பண்றாரு? பிதாவே, நீங்க என்னிலையும் நான் உண்மையிலேயும் இருக்கிறது போல, நாம் எப்படி ஒன்றாக ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்கிறது போல, நீங்க என்னிலையும் நான் உண்மையிலையும் இருக்கிறது போல, அவர்கள் எல்லாரும், நம்ம தாங்க சீசர்களும் நம்மளையும், அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்கிறேன். நம்மில் ஒன்றாக இருக்க வேண்டிக் கொள்கிறேன். நாம் ஒன்றாக இருக்க போல பிதாவும் குமாரனும் ஒன்றாக இருக்கிறது போல, 2 இண்டிவிஜுவல் பீயிங்க. பிதா எப்படி தண்ணில் தான் ஜீவனுள்ளதாக இருக்கிறதோ அதே போல குமாரன் தனித்தான் ஜீவனுள்ளதாக இருக்கும்படி அருள் செய்திருக்கார். இந்த ஆதியிலே இருந்த விஷயங்கள், இவரை கொண்டு, குமாரனை கொண்டு பிதாவினை சகலத்தையும் சிருஷ்டிக்கிறார். சத்தியம் தாங்க. பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு கீழ்ப்படுகின்ற பிள்ளையாக இயேசு கிறிஸ்து இருந்தார். அதுதாங்க சத்தியம். அவருடைய சித்தத்தை செய்வதே அவருடைய போஜனம் என்று இருந்தார். பிதாவுடைய சித்தத்தை செய்வதே அவருடைய நோக்கம். அவருடைய வாழ்வை முழுமையாக பிதாவிடத்தில் அர்ப்பணித்தவராக, ஒரு கீழ்ப்படுகின்ற மகனாக இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு இருந்தார்கள். அப்போ நாம் ஒன்றாக இருக்கிறது போல, ஒரே ஒருமைப்பாட்டுக்குள்ள நாம் இருப்பது போல, அவர்களும் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படிக்கு வேண்டிக்கொள். இதுதாங்க வேண்டிக் கொள்றாரு. வேறொரு தேற்றவான் அங்கே யாருமே இல்லை. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ண போறாரு. நாம் வாசம் பண்ணும்போது நாம் பிதாவோடு என்ன பண்றோம்? ஐக்கியத்தில் இருக்கின்றோம். நாம் பிதாவாகிய தேவன், கிறிஸ்து, இந்த 3 நபர்கள் தான் இருக்கிறாங்க. வேறொரு நபர் இல்லை. பிதாவாகிய தேவன் இருக்கிறார், அவருடைய சொந்த குமாரன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார், நம்ம இருக்கிறோங்க. வேற யாரும் இந்த தெளிவா இந்த விஷயம் ஓமையாக சொல்லப்படாமல் வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. இதை நீங்கள் என்ன பண்ணணும்? ஜெபத்தோடு நீங்கள் படிச்சிங்கன்னா நிச்சயமாக தேவன் எனக்கு கொடுத்த புரிதலை உங்களுக்கும் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். 22வது வசனம், நாம் ஒன்றாக இருக்கிற போதில் அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். நீர் எனக்கு தந்த மகிமை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். எப்படிங்க மகிமையை கொடுத்தார்? இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் மகிமைப்பட்ட பிறகு அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் என்ன பண்ணுறார்? நமக்குள்ளே வாசம் பண்ணதால் அந்த மகிமையை, அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பாவத்தை ஜெயிப்பதற்கான ஜெயத்தை, பிதாவிடத்தில் சேர்கின்ற ஸ்லாக்கியத்தை, அவருக்கு மாத்திரமே பிதாவாக தேவனாக இருந்தவர் நமக்கும் பிதாவாக தேவனாக இருக்கிறார். அதை இயேசு கிறிஸ்து சீடத்தை போகும்போது சொல்றாரு, நான் என் பிதாவிடத்திலும் உங்கள் பிதாவிடத்திலும், என் தேவனிடத்திலும் உங்கள் தேவனிடத்திற்கு போகிறேன் என்று சொன்னார். அவருடைய பிதா இப்போ நம்முடைய பிதாங்க. அவருடைய தேவன் இப்பொழுது நம்முடைய தேவன். இயேசு கிறிஸ்து போய் சொல்லுங்க. அதுதான் வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய நோக்கி நான் முழங்கால் படிட்டு, பவுலார் சொல்றாங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவும், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர். தெளிவா சொல்லுதுங்க வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவன் யாருங்க பிதா? இயேசு கிறிஸ்து பிதாவுடைய தன்மையின் செல்வம் தாங்க. அது அந்த எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அவர் பிதாவை போல தண்ணீர் தான் ஜீவனதாக இருக்கிறாருங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா அவர் தான் மெய்யான தேவனுங்க. அந்த மெய்யான தேவனை தான் நாம் என்ன பண்ண வேண்டும்? இன்னைக்கு அறிய வேண்டும். அதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான
ஊழியங்க. அந்த ஊழியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரியவர்களாக இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதை, என்ன யார் அனுப்புனா அப்படின்னு சொல்கிறார். என்னை அனுப்புனது நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறார். அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல பிதாவானவர் குமாரனில் அன்பாக இருக்கிறார். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறார், இவர் என்னுடைய நேசகுமார், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். இந்த சாட்சியை நீங்கள் பொய்யா ஆக்கவே முடியாது. பிதா வானத்திலிருந்து கொடுத்த சாட்சியை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? என்னால் இருக்கிறவங்க பொய்யாக மாற்றாங்க. திருத்துவம் என்ற கோட்பாட்டில் என்ன பண்ணுறாங்க? பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையே இருக்கின்ற உறவை என்ன பண்ணுறாங்க? அந்த உறவை, இந்த அன்பின் உறவை என்ன பண்ணுறாங்க? கொச்சைப்படுத்துகிறாங்க. சத்தியத்தை என்ன பண்ணுறாங்க? புறம்பாக்கி போடுறாங்க. தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தெரியவர்களாக இருக்கும்படிக்கு நீர் என்னில் அன்பாக இருக்கிறதையும் நீர் என்னை அனுப்பினதையும் நீர் என்னில் அன்பாக இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாக இருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீரில் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து என்னங்க வேண்டார்? வேறொரு தேற்றவாளனுக்காக வென்றார். என்ன சொல்றார்? நான் அவர்களில் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். அப்போ நமக்குள்ள யார் இருக்கணும்னு, நமக்குள்ள அவங்களுக்காக நமக்காக வேண்டிக் கொண்டாரு. என்னத்துக்காக வேண்டிக் கொண்டார்? நான் அவர்களில் வாசம் பண்ண வேண்டும். அதுதாங்க தெளிவாக வாசம் சொல்லுதுங்க. அதர் கம்ஃபர்டர் யாரும் கிடையாது. க்ளோரிஃபைட் கிரைஸ்ட் இன் தெம், மகிமையின் கிறிஸ்துவானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண. ஏன்னா முன்னாடி அந்த இருந்த தேற்றவாளன் மாம்சத்தில் அவளோடு கூட இருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு? இந்த தேற்றவாளன் அவளோட ஃபிசிக்கலாக இல்லாமல், சரீரத்தில் இல்லாமல், அவருடைய ஆவியினாலே நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இம்மானுவேலராக பிதாவிடத்தில் நம்மோடு இணைப்பதற்காக நம்மோடு கூட என்ன பண்ணுறார்? இயேசு கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அதாங்க சத்தியம். 25-26 வசனத்தை தொடர்ச்சியாக வாசம். பிதாவே, உலகத் தோட்டத்துக்கு முன்னே நீர் என்னை அன்பாக இருந்தபடியினால், உலகத் தோட்டத்துக்கு முன்னாடியே யார்? இயேசு கிறிஸ்து, பிதாவுடைய குமாரனுங்க. நீர் அன்பாக இருந்ததுபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோட கூட இருக்கும்படிக்கு விரும்புகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன்னு சொல்கிறார். மீண்டும் வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் என்றால், கிறிஸ்து உங்களுக்குள் இருந்து நீங்கள் மரித்தீர்களானால் அவரோடு கூட என்ன பண்ணுவீங்க? அவர் வரும்போது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். கிறிஸ்துவோடைய வாழ்க்கை உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்படுவீங்க. ஏன்னா என்னை இல்லாமல் ஒருவனும் பிதா இடத்துல வரான் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காங்க. கடைசியாக 25-26 வசனத்தை வாசிச்சோம்னா பார்க்குறோம். நீதி உள்ள பிதாவே, உலகம் உம்மை அறியவில்லை, நான் உம்மை அறிந்திருக்கிறேன். பிதாவை பற்றி அறிந்திருக்கிறவர் யார் அப்படி பார்த்தோம்னா இயேசு கிறிஸ்துவானவர். நீர் என்னை அனுப்பினதையும் இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அங்கே அறிக்கை செய்திருக்காங்க. அதாவது தான் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தில் சொல்கிறார். எங்கே அவர் எப்படி அறிஞ்சாங்க? யோவான் 16:30 வசனத்தை சொல்கிற அந்த சீசர்கள், நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவனும் உண்மை வினாவினது இல்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று விசுவாசிக்கிறோம். தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்று விசுவாசிக்கிறோம் என்ற அறிக்கையை அவர்கள் செய்கிறார்கள். அதனால் அந்த அறிக்கையை இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து நீர் என்னை அனுப்பினதை இவர்களும் அறிந்திருக்கிறார்கள் என்று என்ன பண்ணுறாரு? ஜெபத்தில் சொல்கிறார். 26 வசனம், கடைசி வசனம். நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கும் நானும், உங்களுடைய அன்பு அவரிடத்தில் இருக்கணும். நானும், யார்? இயேசு கிறிஸ்து, அவர்களில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்துவேன், இன்னமும் தெரியப்படுத்தும். சத்தியாக தேற்றாளர்கள் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று ஓமையில் சொன்ன இயேசு கிறிஸ்து இன்னும் உம்முடைய நாமத்தை என்ன பண்ணுவேன்? இன்னும் தெரியப்படுத்துவேன் என்று சொல்றார். அப்போ யாருங்க போதிக்கிறா? பிதாவிடத்திலிருந்து கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிக்கிறவர் யார்? இப்போனா இயேசு கிறிஸ்து, அவர்களோடு இருந்த இயேசு கிறிஸ்து இப்போ என்ன பண்ணுறாரு? dwelling in them, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய ஜெபங்க. நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்து மகிமையை கேட்டார். அவர் மகிமைப்பட்டால் தான் நமக்குள்ளே வாசம் பண்ண முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்ல, என்னை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிதாவிடத்தில் வேண்டுதல் செய்கிறார். இயேசு கிறிஸ்து ஜெபம் இதுதாங்க ஜெபம். வேறொரு ஜெபம் இல்லைங்க. வேறொரு ஜெபம் நீங்கள் பைபிள் எடுத்து பார்க்கவே முடியாது. தேற்றவாளுக்காக வேண்டிக் கொள்வேன் என்று சொன்ன ஜெபத்தை, தேற்றவாளாக வேண்டிக் கொள்வேன் என்று சொன்ன அந்த காரியத்தை யோவான் பதிவு செய்து வைத்த அதே யோவான்
அவருடைய ஜெபத்தையும் பதிவு செய்து வைத்திருக்காங்க. 17ஆம் அதிகாரத்தில் பதிவு செய்து வைத்திருக்காருங்க. இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. வேற எந்த இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ண முடியாது, இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தை பார்க்க முடியாது. இதுதான் அந்த ஜெபம். பிதாவிடத்தில் வேண்டிக் கொண்டார். கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து அவர் வேண்டிக் கொண்டார். இல்லை இது அந்த ஜெபம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இயேசு கிறிஸ்துவை பொய்யராக மாற்றுறீங்க. கவனமாக இருங்க. அன்போடு மிக பாரத்தோடு நம்மிடத்தில் நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். தெளிவாக இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து தான் அந்த தேற்றரவாளன். கடைசியாக அந்த கன்க்ளூஷன் நம்ம பார்க்குறோம். யோவான் 14:18 பார்த்தோம்னா, யோவான் 14:18, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். சரீரத்தில் நான் இருக்க மாட்டேன், ஆனால் என்ன பண்ணுவேன், உங்களிடத்தில் வருவேன். எப்படி வராங்க, எப்படி வராருங்க அவர்? அவருடைய ஆவியினாலே, அவருடைய ஜீவன், அவருடைய வாழ்க்கை நம்மிடத்தில் என்ன பண்ணுது? அதான் சொல்கிறார் இயேசு. அதால் தான் பவுலார் சொல்கிறாரு, இனி வாழ்வது நான் அல்ல, எனக்குள்ளே வாசம் செய்கிற இயேசுவானவரே என்ன பண்ணுறாரு? வாழ்கின்றார். இந்த யோவான் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 17:26 கம்பேர் பண்ணுங்கள். ஒத்து போகிறேங்க. அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வசனத்தை என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணி படிங்க. நான் உங்களை திக்கற்றவாய் விட உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்ன அதே இயேசு கிறிஸ்துவானவர் அவர் ஜெபம் முடிக்கும் பொழுதுனா சொல்கிறாரு, நீர் என்னிடத்தில் வைத்த அன்பு அவரிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவரில் இருக்கும்படிக்கு உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். அவரிடத்தில் இருக்கும்படிக்கு உங்களை திக்கற்றவாய் உங்களிடத்தில் வருவேன் சொன்னவர் அவள் நம்ம இடத்துல இருக்கும்படிக்கு, பிதாவிடத்தில் என்ன பண்ண, அவரிடத்தில் இருக்கும்படிக்கு நானும் அவர்களில் இருக்கும்படிக்கு, நானும் அவர்களில் இருக்கும்படிக்கு என்ன பண்ணாரு? உன்னுடைய நாமத்தை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன். எனக்கு 18ஆம் அதிகாரத்தை பார்த்தா இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் என்ன பண்ணுறாரு? போகிறார். தெளிவாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் ஏதாவது அவர் என்ன பண்ணுறாங்க? அவர் சிலுவையை அறையிறாங்க, மரித்து உயிர்த்து எழுதுகிறார். எல்லா விஷயம் என்ன பண்ணுறது தெளிவாக. அப்போ இந்த 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் ஜெபித்த ஜெபங்க. இந்த ஜெபம் ஓமையே இல்லை, தெளிவாக வெளிப்படையாக பிதாவிடத்தில் ஜெபித்த ஜெபங்க. இதில் 3 பேர் தான் இருக்கிறாங்க. பிதாவாகிய தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுறாரு. யார் ஜெபம் பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவானவர் ஜெபம் பண்ணுறாரு. யாருக்காகனா? சீசர்களுக்காக. எதுக்காகனா, இந்த இயேசு கிறிஸ்துவானவர் சீசர்களுக்குள்ள வாசம் பண்ணுவதற்காக, மகிமையின் நம்பிக்கையாளர்களுக்குள்ள வாசம் பண்ணுவதற்காக பிதாவிடத்தில் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த விஷயம் தெளிவாக தெரியுது. யார் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார், யார் அவளுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் பார்த்தோம்னா, மகிமையின் கிறிஸ்து, glorified Christ is in them. அப்போது முன்னாடி இந்த தேற்றரவாளன், அவரோடு கூட இந்த இயேசு கிறிஸ்துவாகிய இந்த தேற்றரவாளன் சரீரத்தில் இருந்தார். இப்பொழுது இருக்கிற தேற்றரவாளன், அவர் மகிமைப்பட்டதுக்கப்புறம் வருகின்ற இந்த தேற்றரவாளன் யார் என்றால், இயேசு கிறிஸ்து சரீரத்தில் இல்லாமல் மகிமையின் கிறிஸ்துவாக, மகிமையின் ஆவியிலே என்ன பண்ணுறாரு? அவரிடத்தில் என்ன பண்ணுறாரு? Another comforter is glorified Christ dwells inside the believers. வேறொரு தேற்றவாளன் யாரும் இல்லைங்க, மகிமையின் கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவது தான் வேறொரு தேற்றவாளன். இதுக்கு உதாரணமாக கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களிடத்தில் காண்பித்து இந்த காணொலியை முடிக்க விரும்புகிறேன். கொலேசியர் எழுதின நிருபம், கொலேசியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 27-28 வருஷத்தை நீங்கள் வாசித்தோம்னா அதில் தெளிவாக என்ன பண்ணுறது? வசனங்கள் இருக்குது. இதுக்கு மேலே நிறைய ஆதாரங்கள் இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்து தான் இந்த தேற்றரவாளன், அவர் தான் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், அவர் தான் நமக்குள்ளே தேற்றரவாளனாக பிதாவிடத்தில் சேர்க்க போகின்றவராக இருக்கிறார் என்ற விஷயத்தை இங்கே தமிழில் தாங்க ஆவியானவர் என்று மொழிபெயர்த்து பண்ணியிருக்காங்க. ஆங்கிலத்தை தெளிவாக ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட், இப்படி தான் தெளிவாக நம்மளுக்கு ஆங்கிலத்தில் இருக்குது. தமிழில் அநேக மொழிபெயர்ப்பு தவறு இருக்குது. ஒரு நாள் தமிழில் மொழிபெயர்த்த அந்த எரர்ஸ் எல்லாம் தேவனுக்கு சுத்தமானால் அதை நான் உங்களுக்கு இந்த காணொலி விடமாக வருகின்ற வீடியோக்களில் உங்களுக்கு நான் நிச்சயமாக அறிவிக்கிறேன். கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிச்சோம்னா, புறஜாதிகளுக்குள்ளே, யாருங்க புறஜாதிகள்? நம்ம தான். விளங்கின இந்த ரகசியத்தினுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்றும் தேவன், யார் அந்த தேவன்? பிதாவாகிய தேவன்
தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். என்ன தெரியப்படுத்த சித்தமானவர்னா, கிறிஸ்துவானவர் யார்? தேவனுடைய குமாரன். மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். உங்களுக்குள் இருப்பதே in them, with us, in them. வசனம் தெளிவாகுதுங்க. இது ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இதுக்கப்புறம் ஆதாரம் வேறு எதுவும் தேவைப்படாதான் நினைக்கிறேன். இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்களை என்ன பண்ணுங்க, கமெண்ட்டில் போடுங்க. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரியவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோட உபதேசம் பண்ணுகிறோம். வசனம் தெளிவாகுதுங்க. இயேசு கிறிஸ்துவானவர் தான் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருக்கிறார். அதுதான் ரகசியம். யார் அந்த தேற்றவாளன்? வேறொரு தேற்றவாளன் யாரும் கிடையாதுங்க. அந்த வேறொரு தேற்றவாளன் என்பதே ஓமை. பராக்லிட்டோஸ் என்ற வார்த்தையுடைய ஓமை அதுதாங்க. அது ஓமைங்க. பராக்லிட்டோஸ் அந்த வார்த்தை ஓமைங்க. அது தெளிவாக போட்டிருக்குது. உங்களுக்குள்ள வாசம் பண்ணுறது யார்? மகிமையின் நம்பிக்கையாக இயேசு கிறிஸ்துவானவரே உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இந்த ரகசியத்தை பிதாவாகிய தேவன் சபைக்கு என்ன பண்ண, புறஜாதி சபைகளுக்கு அறிவித்திருக்கிறார். வீடியோட முடிவுக்கு நெருங்கி வந்துட்டோங்க நாங்கள். அந்த வீடியோவை பார்த்துருக்க உங்கள் ஒருவரையும் நான் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வேண்டிக் கொள்கிறேன். சத்தியத்தை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ச்சியாக உங்கள் சந்தேகங்களில் கேள்விகளை எழுப்புங்க. அடுத்த வீடியோவில் நம்ம நிச்சயமாக நான் சொன்ன இது ஓமை என்று சொன்னோம். தேற்றவாளன் ஓமை என்ற தலைப்பு கீழாக நம்ம நிச்சயமாக நம்ம இந்த வீடியோவை என்ன பண்ணோம் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் பேசுகின்றதில் ஏதாவது வார்த்தை பிழைகள், அதாவது வாய் கொஞ்சம் தெளிவான வார்த்தைகள் என்றால் என் தயவாக மன்னித்தருளுங்க. உங்கள் சத்தியம் இதுதான். சத்தியம் இது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். யார் சத்தியம்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிற சத்திய ஆவி யாருன்னா இயேசு கிறிஸ்துவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் அந்த சத்திய ஆவி. அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணி அவர் உங்களுக்குள்ளே பிதாவை வெளிப்படுத்துவராக இருப்பார். நிச்சயமாக விசுவாசிகள், இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பல நாள் இருந்த அந்த குழப்பம் உங்களுக்கு நிச்சயமாக என்று உங்களுக்கு தெளிவடைந்து இருக்கும் என்று நான் தேவனுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். அடுத்த காணொலியில் நிச்சயமாக தேற்றவான உண்மையை பற்றி நாம் பார்ப்போம். இன்னும் தெளிவான புரிதலை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவருடைய சொந்த குமாரனையும் நீங்கள் அறிகிற அறிவினாலே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறேன். முடிச்சவத்தை பண்ணுவோங்க. அன்பின் பரலோக பிதாவை, இந்த காணொலியில் பார்க்கின்ற இந்த செய்தியை பார்க்கின்ற ஒவ்வொரு ஜனங்களுக்காக, உடைய பிள்ளைகளுக்காக பிதாவை நான் வேண்டிக் கொள்கிறேன்ப்பா. மகிமை நம்பிக்கையாக கிறிஸ்து அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்ற ரகசியத்தை அவர்கள் புரிந்து கொண்டு பிதாவை உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு வேண்டிக் கொள்கிறேன்ப்பா. பிதாவே, அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற, எனக்குள்ளே வாசம் பண்ணுகிற அதே கிறிஸ்துவானவரை அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற என்ற சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொண்டு சத்தியத்தினால விடுதலை ஆகும்படி, குமாரனுடைய விடுதலை, மெய்யான விடுதலை அவர்கள் காணும்படிக்கு வேண்டிக் கொள்கிறப்பா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளை அவர்கள் ஆசீர்வாதகமாக மாற்றுங்க. பிதாவை உடைய குமாரனை அறிகிற அறிவினாலே அவர்கள் வளரும்படிக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த தேற்றவாளன் யார் என்பதை இந்த காணொலி மூலமாக நான் அறிவிப்பதற்கு எனக்கு ஞானத்தையும் கிருபையும் பலனையும் சத்துவத்தையும் தந்ததற்காக நன்றி செலுத்த தகுதியில்லாத என்னை பிதாவே, இந்த மெய்யான ஒன்றான மெய்தேவனாய உண்மையும் நீர் அனுப்பியாக இயேசு கிறிஸ்துவையும் அறிகின்ற இந்த சத்தியத்தை பேசும்படிக்கு பிதாவே என்னை ஏற்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளை தந்த மக்களுக்கு நன்றி. இந்த காணொலியை இந்த ஓய்வு நாளிலே பார்க்கின்ற ஒவ்வொரு மக்களையும் பிதாவை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படி உடைய குமாரனுடைய ஆவினால் நிரப்பி அவர்களோடு கூட உம்முடைய ஐக்கியம், அவர்கள் ஐக்கியத்தில் உம்முடைய ஐக்கியத்தில் வளர்வதற்கு கிருபை செய்யுங்க பிதாவே. என்னுடைய ஐக்கியம் உம்மோடும் உம்முடைய ஒரே பேரான குமாரனோடு இருப்பது போல அவர்களும் அந்த ஐக்கியத்தை தங்களுடைய வாயினாலே அறிக்கை செய்வதற்கு பலப்படுத்துங்கப்பா. உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் வழியாக இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற பிதாவே, ஆமேன். இந்த காணொலியை பார்த்திருக்கிற ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக ஆசீர்வதித்து வழிநடத்துவராக. ஆமேன்.